உண்மையிலேயே தைரியம்னு என்ன தெரியுமா? ஓடாதுன்னு தெரிஞ்சு வீடியோ போடுறது தான். சரி, இன்றைக்கான ப்ரோமோக்கள் என்னென்ன, இந்த ப்ரோமோ பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்டிபாஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த வீடியோ சம்பந்தம் இல்லாமல் திடீரென்று என்னமோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஆள் நேற்று பேசி கிழிச்சிட்ட மாதிரி நேராக வந்து அப்படியே வந்து சந்தோஷத்துக்கும் கருணைக்கும் பாசத்துக்கும் போயிட்டாவிடு. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வாழ்கிற ஆட்கள் யோ வாரம் பூரா நடந்ததை பூரா விட்டுட்டு எவனையாவது ஒருத்தனை வாரம் வந்து போன வாரம் அமித்துனா இந்த வாரம் வினோத்து, அதுக்கு முந்தின வாரம் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் எவனையாவது பிடிச்சி வெட்ட வேண்டியது, எவனையாவது பிடிச்சி பலிகடாவாக வெட்ட வேண்டியது. எவன் தப்பு பண்ணியிருக்கானோ அவனையெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. நீ ஹோஸ்ட்னு வெளியே சொல்லிக்காத அப்படின்னு ஊரே பேசுது. நம்ம மட்டும் இல்லை, ஊரே பேசுது. அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை எபிசோடு திருப்பியும் சாண்ட்ரா 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 சாண்ட்ரான்னு எப்படியோ வந்து தங்கச்சியை காப்பாற்றியாச்சு. மச்சானுக்கு இன்னும் ஒரு வாரத்தோட பேமெண்ட்டை வந்து உறுதி பண்ணியாச்சு. என்ன மச்சா வீட்டுக்கு போனானே தான் வீட்டுக்கு போனானே, கரெக்டு தானே? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போனவர் வந்து அதானே, அதுக்கெல்லாம் சேர்த்தா பண்ணிட்டு போகிறான்னு வைங்களேன். கண்டபடியாக ஏசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏசுநாதராக மாறிட்டார். ஏசுநாதராக மாறி எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அடுத்த படத்தில் ஏசுநாதராக நடிக்கிறாரான்னு தெரில விஜய் சேதுபதி. முதல் ப்ரோமோலியே அன்பும் பாசமும் மிகுந்த நமது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த வாரம் இவங்க சாதாரணமாகவே விளையாட மாட்டாங்க, இவங்க சாதாரணமாகவே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு என்டையர் சீசனை முடிச்சிருக்காங்க. இந்த என்டையர் சீசனில் 4 தடவை பிக் பாஸ் நீங்கள் சரியில்லைன்னு கூப்பிட்டு வார்ன் பண்ணி 10வது வாரம் வரைக்கும் வார்ன் பண்ணியிருக்காரு. 13வது வாரம் வரைக்கும் மைக்கு போடாமல் வார்னிங் பண்ணுறாங்க. 13வது வாரம் வரைக்கும், இப்போ போகிறது 13வது வாரம் தானே, அதில் வரைக்கும் 12வது வாரம் எண்டு வரைக்கும் மைக்கு போடாமல் வார்னிங் வாங்கின ஒரே சீசன் இந்த சீசன் தான். இது வரைக்கும் எந்த ஆளுக்கும் ஒரு டைட்டில் வின்னர் ஒரு ரன்னர், இந்த டைட்டில் வின்னருக்கு 2 பேர் அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சண்டை வராத கிட்டத்தட்ட வந்து போன 5 சீசனில் இந்த சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்நேரம் சண்டை வந்து இவன் தான் டைட்டில் வின்னர்னு உறுதியாயிருக்கும். ஆயிருக்குமா இருக்காதா? அப்படி வராத சீசன் இதுதான். இது மிகப்பெரிய தோல்வி அப்படின்றத, இந்த சீசன் மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி ப்ளஸ் உள்ள நாங்கள் எடுத்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத பகிரங்கமாக இவங்கெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன? #ஃபெயிலியர் பிக் பாஸ் சீசன் 9, #ஃபெயிலியர் பிக் பாஸ் சீசன் 9. அதை பகிரங்கமாக இவங்க ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன், ஏன்னா தவறுகளை வந்து ஆமாம் தவறு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த சீசன் வந்து 100% உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க, அடுத்த சீசன் நாங்கள் பெட்டராக பண்ணோன்னு சொன்னாங்கன்னா இவங்க சரியான ஆட்கள். இல்லை நாங்கள் விழுந்துட்டோம், மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உங்களுடைய மான மரியாதை எல்லாத்தையுமே இந்த இந்த வருஷம் வந்து ஹோஸ்ட் கப்பல் ஏற்றிட்டாரு. மீதி இருக்க மான மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க ஆட்கள்லாம் கப்பல் ஏற்றிட்டாங்க. இனி வெளியே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன பண்ண போகிறாங்க அதை பார்க்குறதுக்கு நான் அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன். 2 ப்ரோமோ அப்படி முடிஞ்சிருச்சா? 3வது ப்ரோமோ எவிக்ஷன். வீட்டுக்குள்ளே வந்து எஃப்ஜேன்னு சொல்லி எஃப்ஜே கூட இருந்த வியானாவையும் காலி பண்ணிட்டு எஃப்ஜேவையும் கூட்டுக்கிட்டு ஜோடியாக வெளியே போகுது ஆதிரை. இதுக்கு மேலே என்ன வெற்றி வேணும்? தன்னோட பேரை கெடுத்த ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோதான், அதுக்காக உள்ளே வந்தாங்க. அவங்க பேரை என்ன மாற்றிக்கிட்டாங்களா? பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? எஃப்ஜே பக்கமே போகாமல் 3 வாரம் நீங்கள் விளையாடி காட்டிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாண்டதில் இல்லைன்னு ஆகிடுமா? நீங்கள் பேசுனதில் இல்லைன்னு ஆகிடுமா? நீங்கள் பண்ண இமோஷனல் பிளாக்மெயிலாம் இல்லைன்னு ஆகிடுமா? நீங்கள் பண்ண அன்வான்ட் டச்செல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை உங்கள் பேர் தான் சரியாயிடுமா? எஃப்ஜே போன 2 வாரமாக தான் விளையாட ஆரம்பித்தான், போன 2 வாரமாக தான் கிழிச்சு தொங்க விட ஆரம்பித்தான். நீ வெளியே போக வேண்டியதுதான். என்ன தைரியம் இருந்தால் நீ விளையாடுவ, என்ன தைரியம் இருந்தால் இந்த சீசனில் வந்துட்டு நீ வந்து பேச ஆரம்பிப்ப, பொத்திக்கிட்டு வெளியே போ அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு ப்ரோமோ. இந்த சீசன் ஏற்கனவே கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. இதில் பல சைக்கோஸ் உள்ளே இருக்காங்க. சைக்கோஸ்னா சீரியஸாக பல சைக்கோஸ் உள்ளே இருக்காங்க. ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புருஷன் சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு அக்கா வந்து உட்காந்துருக்கு. இன்னொன்று என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மைக்கை போடாமல் இது வரைக்கும் திரு முழிச்சிட்டு இன்னொன்று உட்காந்துருக்கு. இன்னொன்று என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மற்றவங்களை வச்சு மட்டுமே கேம் ஆடிக்கிட்டு சொல்லலை, பல சைக்கோஸ் உள்ள இருக்காங்க.
இது பத்தாதுன்னு இன்னொரு நடிகை உள்ள போகுது. இன்னொரு நடிகை ரியல் கேரக்டரில் ரியல் லைஃப்லையும் நடிக்கக்கூடிய நடிகை உள்ள போகுது. நாங்கள் பார்த்து நல்லா சிரிக்கிறோம். சரியா, ரொம்ப நல்லா சிரிக்கிறோம். பார்த்தாலே சிரிப்பு வரும். ஐயோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சிரிக்கிறோம். போயிட்டு வாங்க.